இப்ப 7 படிகள் இருக்கு. ஒவ்வொரு படிகளுக்குமே ஒரு ஒரு விதிகள் உண்டு. இந்த 7 படிகள்ல ஒவ்வொரு சிலைகள் வச்சிருக்கீங்கல்லம்மா. அந்த ஒரு படியில இருக்கக்கூடிய சிலைகள பத்தியும், அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கு. அத பத்தியும் பகிர்ந்துக்கலாமா? இப்போ கீழ இருந்து இப்படி போணும். நான் மேல சுவாமி பகவான்கிட்ட இருந்து வரேன். மேல வைக்கிற ஃபர்ஸ்ட் படி ஃபுல்லாவே சுவாமி தான் வைப்போம். அதுல ஒவ்வொருத்தரோட பொருது எங்களுக்கு பிள்ளையாரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால அந்த சென்டர் பிள்ளையார், அந்த பிள்ளையாரே ஒரு சுவாரஸ்யமான பிள்ளையார் தான். ஏன்னா நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிடுவேன். டியூஷன்ஸ் நிறைய எடுப்பேன். எனக்கு கீழே வீடு இருந்ததுல ஒரு மினிமம் 60 to 70 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க எங்கிட்ட டியூஷன்ஸ் படிக்க. அதில் அந்த பிள்ளையார் கொடுத்த பையனோட அக்காவும் பையனும் நில், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எங்கிட்ட படிக்க வரும்போது அவங்களால எழுதக்கூட முடியும். அந்த மாதிரி இருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணி 10th வந்து 75% எடுக்க வச்சேன். அவங்க வீட்டில் அதனால எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு குரு அன்னைக்கு நான் வச்சுட்டே இருக்கேன். வந்து அந்த விநாயகர் கொடுத்துருக்கேன். தட்ஸ் 27 years. அது அப்படியே இருக்குது, அதை வச்சிட்ருக்கோம். அதுக்கு அடுத்த படியில் கொஞ்சம் மீதி இருக்கிற பொம்மைகள், அதாவது செட்டு அப்படி வைப்போம். 3வது படியில் பார்த்தீங்கன்னா குருமார்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் வைப்போம். 4வது படியில் அந்த எங்களுக்குன்னு கும்பிடுற சுவாமிகள் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து செட்டாக பிரித்து வைக்கலாம். இந்த இடத்துல திருவிளையாடல் புராணம்னு வச்சு, இங்கே தசாவதாரம் வச்சு, அந்த மாதிரி. இது வந்து இந்த தடவை நியூன்னு ஒன்று அஷ்டலட்சுமி செட்டு விசிபிளாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சோம். இது என் டாக்டரின்லாவோட சொன்னேன் இல்லையா, அவங்க பாட்டி, அதனால் அதை அங்கே வச்சோம். இந்த படின்னு வரும்போது ஒரு ஷாப், ப்ரொவிஷன் ஷாப் போட்டு செட்டியார்னு ஒரு ஸ்பெஷல் பண்ணி பண்ணணும். இதெல்லாம் தீமாட்டிக்காக நிறைய பண்ணலாம். அவர் விதவிதமாக ஷாப் வைக்கலாம், பேங்கிள்ஸ் போடலாம், அந்த மாதிரி நிறைய வைக்கலாம்.